வெல்கம் டு கல்வி நம் கையில் மூன்றாம் பருவம் 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் அலகு 2 வாரி தந்த வள்ளல் பார்க்க போறோம். ஸோ இது வந்து கொஸ்டின் இருக்கு, கேள்வியை வாசிச்சு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சு இங்க எழுத போறோம். அடுத்து இது இந்த வட்டத்துக்குள்ள எழுத்தை மட்டும் வரிசையா எடுத்து எழுத போறோம். அடுத்து உரிய சொற்களை கண்டுபிடிச்சு எழுத போறோம். ஸோ இங்கே நம்பர் கொடுத்துட்டோம். அடுத்து இதை வாசிச்சு பார்க்க போறோம். யார் எதை சொல்லி இருப்பார்கள் கண்டுபிடிச்சு நம்ம அதை கோடு போட்டு ஜாயின் பண்ண போறோம். தென் உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஒரு இதா வாசிச்சு பார்த்து இந்த டைலாக் ஃபுல்லா நம்ம வாசிச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்க கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். தென் புத்தகத்தில் தேடி எழுதுவோம். ஸோ புக்ல அந்த வாரி தந்த வள்ளல் கதையை படிச்சு நம்ம எழுத போறோம். அதுக்கப்புறம் விளையாடி வெளியேறு பகுதி 2. ஸோ பகுதி 1 விளையாடி வெளியேறல அரசனுக்குரிய ஒரு பொருட் பன்மொழி இருக்கும். ஸோ அரசனுக்குரியது கோன், வேந்தன், மன்னன், கோ. அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசையை குறிக்கும் வேறு சொல். ஸோ ஆசையை குறிக்கும் வேறு சொல் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா பக்கம் 126 இது கொடுத்துருப்பாங்க. இதோட ஒரு பொருட் பன்மொழியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். ஸோ 126ஆம் பக்கத்தில் ஆசைக்குரிய வார்த்தைகள் இருக்கு, அரசனுக்குரிய வார்த்தைகளும் இருக்கு. ஸோ இப்போ இங்கே ஆசை தான், இதை பார்த்து நம்ம வந்து இங்கே கெஸ் பண்ணிக்கணும். அடுத்து வரைபடம் பார்ப்பேன் கண்டுபிடிப்பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வரைபடத்தை பார்த்து கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்து கண்டுபிடிப்பேன் உரிய விடைக்கு டிக் செய்வேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி இந்த படத்தை பார்த்து நம்ம டிக் போட போகிறோம். ஸோ வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ கிராமமாக இருந்தால் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம வீடு இந்த பக்கம் பின்னாடி முன்னாடி இருக்கிறதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணால் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ரீட் மாதிரி கூட நம்ம போட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்குரியதை இங்கே என்ன இருக்குன்றதை நம்ம நோட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இதுவே கொஞ்சம் நம்ம சிட்டி பேஸ்டாக இருந்தோம்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வீடு இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது, முன்னாடி என்ன இருக்குது, அதே மாதிரி பின்னாடி என்ன இருக்குது நம்ம பார்த்துட்டு ஒன்று ஒன்றா வரைஞ்சிக்கலாம். ஸோ தெருக்கெலாம் நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அடுத்து விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன். தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அரும்பு மொட்டு இது, மலரும் கிரேட் லெவலுக்கும் இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது. போன தடவை எல்லாத்துக்கும் ஒரே லெவலாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து ஒலிப்பேன் அறிவேன். ஸோ இதை படிச்சுட்டு நம்ம வந்து எழுதணும். இது எல்லாமே அந்த மின்னும் வைரங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி கோடு போட்டு ஜாயின் பண்ணி நம்ம படிக்கணும். மினி, கனி, சிர், நேர், நெர், சரி, நீர், நீர், ஆனா, வானா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து படிக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டு கீழே இருக்க கேள்விக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்து இது எல்லாத்தையுமே படிப்பேன் மகிழ்வேன் தான். ஸோ இதெல்லாமே அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். நானே செய்வேன் இதுலேருந்து உருவாகாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். அடுத்து படங்களை வரிசைப்படுத்தி நம்பர் போட சொல்லியிருக்காங்க, போட போகிறோம். அடுத்து கேள்வியோட ஒரு கேள்வியாக வாட்சி பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற அறிவிப்பை பார்த்துட்டு கீழே இருக்க கேள்விக்கு ஒன்றுக்கா நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். கரெக்டாக அதை நல்லா ரீட் பண்ணோன்னா ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்து ஐ செய்யலாமே கேள்வியை வாசிக்க போகிறோம். இங்கே ஒன்றுக்கும் இங்கே வந்து ஃபோட்டோ ஒட்டணும். அடுத்து எனது ஓய்வு நேரம் நம்மளுக்கு பிடிச்சதை எழுதிக்கலாம். நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில் என்ன பண்ணுவோம். அடுத்து வீட்டில் ஓய்வு இல்லாமல் இருக்கிறது. நான் இப்போ தொலைக்காட்சின்னு போட்டிருக்கேன். நீங்கள் மொபைல் என்ன உங்கள் வீட்டில் ஓய்வு இல்லாமல் இருக்கோ, அதாவது இங்கே வந்து அம்மா தான் ஆக்சுவலாக ஓய்வு இல்லாமல் இருப்பாங்க. பட் எதுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ வந்து அக்ரிணை பொருட்களில் ஏதோ ஒன்று. ஸோ மொபைல்
மேக்ஸிமம் இப்போ எல்லார் வீட்லேயும் மொபைல் இருக்கும், இல்லைன்னா டிவி இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல டிவி கொடுத்துருக்கேன். நீங்கள் மொபைலாக இருந்தால் அதை எழுதிக்கலாம். இதோட 2வது படம் முடியுது. 3வது படம் தலைமை பண்பு நம்ம இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.